இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை எழும்பூர் சென்னை எக்மோ ஸ்டேஷன்லேருந்து இங்கேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அங்கே இருக்கிற சென்னை மியூசியத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஆட்டோ இதில் கேப் இதில் போகலான்னு பார்த்தா இங்கேருந்து நடந்தே போயிடலான்னு தோணுச்சு. சரி நடப்போம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நடந்தேன். ஆனால் நடக்கிறப்ப தான் கொஞ்சம் யோசித்தேன், என்னடா வெயில் இப்படி கொளுத்துது, அங்கே வரைக்கும் போயிடலாமான்னு. ஏன்னா மேப்லேயும் கொஞ்சம் லொக்கேஷன் அங்கே இங்கே காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி பொறுமையாக போவோம் சரி நடந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நடந்துக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. ஒரு வழியாக அங்கிட்டு இங்கிட்டு கேட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக நான் கண்டும் பிடிச்சிட்டேன். ஃபைனலாக நம்ம இப்போ சென்னை மியூசியத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்தையும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதையும் நான் ஷார்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பார்த்தது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, மியூசியம் சொன்னாங்க, என்னடா இது கோர்ட்டு மாதிரி இருக்குன்னு. ஏன்னா எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் அந்த தாட் வந்திருக்கும். இருந்தாலும் சரி எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஃபாரினர்ஸும் வந்திருந்தாங்க, ஸ்கூல் பசங்களும் விசிட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன். அப்படியே சரி நேரம் அப்படியே நம்ம டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னு கேட்டு முடிச்சு இந்த பக்கம் தான் இருக்குன்னாங்க. நான் உள்ளே போயிட்டோம். உள்ளே போகும்போதே ஃபாரினர்ஸ்லாம் இருந்தாங்க. ஃபாரினர்ஸ்லேயே கொஞ்சம் பேசினேன். என்ன பண்ணுறது, நல்லா இருந்துச்சு அவங்ககிட்டயும் பேசுனது. அவங்க கை லைட்டா பட்டுருச்சு. என்னடா சரி என்னவோ அவங்க நம்மக்கிட்ட வழி கேட்குங்க. நானே இந்த ஊருக்கு இப்போ தான் புதுசு, நானே வழி கேட்டுட்டு நீங்கள் ஏன்ட்ட கேட்கீங்கன்ட்டு தெரில அப்படின்ட்டு சரி அப்படியே டிக்கெட் கவுண்டருக்கு போனால் டிக்கெட்டும் எடுத்து முடிச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது நம்ம பேக் ஏதாவது கொண்டு வந்துருந்தோம்னா உள்ளே வச்சுக்கலாம், ஃப்ரீ தான், எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. ஆனால் டிக்கெட்டு 15 ரூபா தான். ஆனால் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம உள்ள ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கணும், அதுக்கு உண்டான பே பண்ணணும். சரி அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது இந்த இடத்த பார்த்தா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு ஒரு தாட்டு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, இது மியூசியமா இல்லை ஹைகோர்ட்டா இல்லை சுப்ரீம் கோர்ட்டான்னு. ஏன்னா என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. What is wrong with you, man? I won't give. I am a chopper into pieces. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதா இருக்கட்டும், நம்ம வீடியோ கேப்சர் பண்ணும்போதே சூப்பராகவே இருந்துச்சு. இதோட ஃபுல் வியூ நான் வீடியோவில் காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். ஓகே ஃபைனலாக நம்ம இந்த சைடு ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே ஃபாரினர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களையும் பார்த்து முடிச்சு இந்த பக்கம் வந்தாங்கன்னா நிறைய அந்த காலத்தில் என்னென்னலாம் வச்சுருக்கணுமோ எல்லாமே வச்சுருந்தாங்க. இதையும் தாண்டி இந்த பக்கம் ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்கை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் மேலவா அதையும் அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். வெளி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா வெளியிலேருந்து இந்த சைடெல்லாம் வியூலாம் பார்க்கறதுக்கே சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே நம்ம ரைட் சைடு போய் அந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்துட்டோம்னா இது ஏதோ ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. இதையும் நான் காட்டுறேன், நீங்களே இந்த ஃபுல்லான ஒரு வழியாக வெளியே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு இதிலே கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. நேரம் உள்ளே போகணும்னு பார்த்தா உள்ளே போகும்போதே ஸ்டார்டிங் புத்தா ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்து முடிச்சு. இந்த இடத்த இவர் தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன், ஃபவுண்டர்னு நினைக்கிறேன், நேம் நான் சரியாக பார்க்கல. இன்னொன்று விஷயம் என்னென்னா உள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க பெர்மிஷன் கிடையாது. எடுக்கிறதா இருந்தால் நம்ம மணி பே பண்ண தான் செய்யணும். அவங்க இருக்கிறவங்க சில பேர் ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் மாதிரி எடுத்துக்கங்க. அப்புறம் 5 to 6 பெர்மிஷன் கொடுத்ததுனால எடுத்தேன். ஆனால் உள்ளே போக எதுவுமே எடுக்க முடியாது, அதுக்கு நீங்கள் மணி பே பண்ணி தான் ஆகணும். அங்கே அது ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தனால நானும் அவன் தான் நினச்சிட்டு அப்படிங்கிறதுனால சில ஃபோட்டோ சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இதோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆனால் உள்ள நிறைய விஷயங்கள் என்னால் காட்ட முடியல. என்னால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ எல்லாமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வழியாக எல்லா சைடும் நல்லா விசிட் அடிச்சு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல ஒரு டைனோசர் இருந்துச்சு. ஆனால் நான் பார்க்கும்போது இவன் கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் பக்கத்தில் நிற்கும் போது ஆடலை, பயந்துட்டான் போல. அப்படி சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு அவனை இப்படிதான் நினைச்சேன். அது கொஞ்ச நேரம் ஏதாவது பண்ணுவாங்க போல. ஆனா எனக்கு இந்த இடத்துல பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, நிறைய புத்தா ஸ்டாச்சு நிறையவே வச்சிருந்தாங்க. புத்தர் சிலைக்கெல்லாம் பார்க்கறது சூப்பராகவே இருந்துச்சு. அது அந்த டைனோசருக்காங்க சில பேர் திமிங்கலங்காங்க, எனக்கு சரியாவே தெரியல என்னதுன்ட்டு.
கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கார். காட் ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே அந்த சயின்ஸ் அண்ட் சோசியல் ரிலேட்டடாக எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதெல்லாம் பார்த்து முடிச்சு பின்பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கார்டன் மாதிரி செட்டப் பண்ணி இங்கேயும் புத்தா ஸ்டாச்சு கடவுள் சிலைகள்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. இதையும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த இடத்துக்கு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்துட்டு இங்கேயும் வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னதுனால இங்கேயும் லைட்டாக கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்து ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தேன். இதையும் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா பார்க்குறதுக்கே செம்ம வியூவில் ஒரு வியூங்க. அதையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்தோன்னா நீங்கள் திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர்லாம் போயிருப்பீங்க. சில விஷயம் பார்த்ததுக்கும் சில விஷயம் பார்க்காதது இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் கேள்விப்படாது எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு டைம் போகிறது தெரியவே தெரியாதுங்க. நான் உள்ளே எப்போ வந்தேன் எப்போ போனேனே தெரியலை. ஆனால் அந்த நல்ல வெயில் அடித்தது மட்டும் ஞாபகம் இருக்குது. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதுக்கு மேலே எதுவுமே ஞாபகம் இல்லை. இதையும் தாண்டி உள்ளே நம்ம அப்படியே சுற்றி போகும்போது ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் ஒன்று காமிச்சிருப்பேன். அந்த இடம் தான் கரெக்டாக ஃபைனலாக வெளியே வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த டைனோசர்ஸ் இந்த சைடெலாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராகவே இருக்குன்னு. இன்னொன்று விஷயம்னா அங்கேயாவது நம்ம ஒரு 5 to 6 seconds வீடியோ எடுத்தோம். இங்கே உள்ளே எடுத்தோன்னா அவ்வளோதான், ஃபோனை தட்டி விட்றாங்க இல்லை ஃபோனை தூக்கி எரிஞ்சிடுவானுங்க. அதனால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு வழியாக சென்னை மியூசியத்தை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிவிட்டோம். ரொம்ப நாள் வரணுங்கிற ஆசை வந்துவிட்டோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்ருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாத மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.